முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோவ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நண்பர்களே, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாம். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெடும், ரஷ்யாவை சேர்ந்த யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் 2 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய SJ-100 அப்படிங்கிற பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் வந்து தயாரிக்க போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HALக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரஷ்யாவுக்குமே ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்காவோட ட்ரம்ப் கொடுத்த ப்ரெஷர்னால இந்தியா வந்து ரஷ்யாட்ட வாங்கக்கூடிய ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈடு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால கூட இந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு விமானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 200 விமானம் வந்து தயாரித்து ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த ஒரு நியூஸையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வெளியிட்டிருந்தா பாருங்கள் நண்பர்களே. SA-100 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை 2 என்ஜின் இருக்கும் அந்த விமானத்தில். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஏர்லைன்ஸ் வந்து இந்த 200 விமானங்களை வந்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சார்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடைச்சாலுமே அது வந்து HALல ஒரு ஏற்றத்தை கொடுக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. என்னென்னா பப்ளிக் செக்டரில் டிஃபென்ஸில் நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 2 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான். இந்த நியூஸ் வந்து இந்த ஷேரை நாளை கொஞ்சம் புஷ்அப் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னென்னா அமெரிக்கா வந்து திவாலாயிடும், அமெரிக்கா வந்து ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும் அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு வலு சேர்க்கக்கூடிய மாதிரியான நியூஸ் தான் மார்க்கெட்லேயே வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஷட் டவுன் அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு 28 நாள் ஆகிடுச்சு. ஷட் டவுனில் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காங்கிரஸில் செனட்டில் பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களால் வந்து சம்பளம் வந்து இன்னுமே இந்த மாதம் வாங்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷெல்டர் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சு. அந்த மாதிரியான சினாரியோ தான் இப்போ வந்து அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி அந்த டைமில் 2008 டைமில் என்ன ஆச்சுன்னு சொல்லியிருக்காருன்னா, கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா மக்கள் வந்து மற்ற விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் தவிர்த்துறாங்க. அப்படிங்கும்போது கோல்டை நோக்கி தான் நிறைய பேர் போகிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், கோல்டோட ப்ரைஸ் மட்டும், அதாவது ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக அப்சைடு போச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான இம்பாக்டை கொடுத்துட்ருக்கு, இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் அந்த ஷட் டவுன் நியூஸ் நான் ஒரு 28 நாள் ஏற்கனவே இவர் ட்ரம்ப்போட பீரியடில் 2018-19 பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாள் வந்து ஷட் டவுனாக இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு 28 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் வந்து அந்த ஷட் டவுன் வந்து கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா அடமண்ட்டாக பிடிவாதமாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஆப்போசிட் கட்சிக்காரங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி தெரியல. இதனால் பார்த்தீங்கன்னா 2 அரசியல் கட்சிகளுக்குள்ள ஈகோவால் பாதிக்கப்பட போகிறது என்னவோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் தான். இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்தது இல்லையான்னு கேட்டால் பல முறை நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி லாங் பீரியடுக்கு வந்து ஷட் டவுனாக இருந்ததில்லை. 1 வாரம், 4 நாள், 10 நாள் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரம்ப்போட பீரியடில் தான் ஏற்கனவே 2018-19 இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருந்திருக்கு. ஷேர் மார்க்கெட் இருந்தவொன்று வந்து கிராஷ் ஆகிடுமான்னு பார்த்தா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷெல்டர் ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கிராஷ்னா உடனே இப்போவே கிராஷ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்ல வரல அவர். அதாவது அதை மாதிரி தான் நோக்கி போய்கிட்டு இருக்குது. மேபி இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ், மினிமம் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட பாருங்க ஏஐ ஓப்பன் ஏஐல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த ஒரே ஒரு விஷயத்த பத்தி ஃபோக்கஸ் ஆகும்போது, அதில வந்து பபிள் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உடனே ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மொத்தமா கிராஷ் ஆகும். இதே இது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, பேங்க் கிரைசிஸ் நடந்துச்சு. 2008ல பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு காரணத்தினால தான் நடந்துச்சு. அடுத்து பாருங்க நண்பர்களே, அமெரிக்காவில அமேசான்லேருந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இழக்கணும். அந்த ஒரு சினேரியா தான் சீன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அமேசான்ல. ஒரு 14,000 பேர வந்து வேலைய விட்டு தூக்க போறதா அமேசான்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அதற்கான மெயில் அந்த வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே வந்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டோம். அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து அமேசான்லேருந்து குடுத்துருக்காங்க. எதனால வந்து இப்படி 14,000 பேர் வந்து வேலைய விட்டு தூக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14,000 பேர வந்து வேலைய விட்டு தூக்கிட்டு, அவங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, சம்பளம் குடுக்குறதாகட்டும், அலவன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள வச்சு, நாங்க வந்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும், அப்புறம் வந்து கிளவுட் எக்ஸ்பென்ஷனும் நாங்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏஐல அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ஒரு பெரிய பபிள் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த டைம்ல ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அந்த ஏஐ வந்து அதில வந்து மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா, எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து கம்ப்யூட்டரால வந்து செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நெறைய பேர் நம்புறாங்க. பட் என்னதான் கம்ப்யூட்டர் வந்தாலும் மேனுவல் ஒர்க்கும் அதில வந்து அவசியம் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இதில ஒரு 14,000 பேர வந்து காலி பண்ண போறதா சிஎன்பிசிலேருந்து நியூஸ் வந்திருக்குது. இந்த மின்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 பேர் வரைக்கும் எங்க வேலைய விட்டு தூக்க போறதுக்கு அமேசான் தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் பீரியட்ல அதாவது கொரோனா பீரியட்ல இருந்தத விட, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு சிட்யூவேஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா, 30,000 பேர் ஜாப் கட் பண்றதுங்க வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. ஏன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வேலை தேடணும், வேற வேலை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைக்கு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா, இதெல்லாம் வந்து அமேசான் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாரி தெரியல. அவங்க வந்து ஏன்னா, எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லாப நோக்கத்தோட தான் செயல்படுவாங்களே தவிர்த்து, ஊழியர் நலன்ல வந்து பெரிய அளவுல அக்கறை காட்டுவாங்களா அப்படின்னா, அது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா, பிரைவேட் செக்டார பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமா இருக்கும். ஊழியர்களோட நலன் வந்து அந்த அளவுக்கு பார்ப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். சில கம்பெனிகள தவிர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ட்ரம்ப்போட வேலைய வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் நம்மளுடைய ஜெராம் பவலுக்கும் வந்து பனிப்போர் போய்க்கிட்டு இருக்கிறது. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசென்ட்டா ஒரு 1 இயராவே போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, ட்ரம்ப் வந்து ஜெராம் பவல வந்து நான் வேலைய விட்டு தூக்க போறேன்னு சொல்ல, அதுக்கு பவுல் வந்து என்னைய வேலைய விட்டு தூக்குற அளவுக்கு அதிகாரம் ட்ரம்ப்புக்கு இல்லன்னு சொல்ல, மாறி மாறி சண்டை போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே மாசத்தோட ட்ரம்ப்போட சாரி ஜெராம் பவுல் அவர்களோட பதவிக்காலம் வந்து முடியுது. அதுக்கு வந்து நம்ம நாட்டாம இப்பவே வேலைய பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு 5 பேர வந்து அடுத்த ஃபெட் சேர்பெர்சனா போடுறதுக்கு இப்பவே தயாராயிட்டாரு. பேர் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோபர் வேலர், அப்புறம் மைக்கேல் போவ்மேன், கெவின் வார்ஷ், கெவின் ஹேசட், அப்புறம் ரிக் ரேடர். இந்த 5 பேர் வந்து இப்பயே செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. இதில யார வந்து ஃபெட் சேர்பெர்சனா போடுவாரு, யார் வந்து ட்ரம்ப் சொல்றத கேட்டு மண்டைய மண்டைய தலைய ஆட்டுறாங்களோ, அவங்கள தான் போடுவாரு. வேற யார போடுவாரு? மேபி இப்பவே வந்து ட்ரம்ப் பல அட்ராசிட்டீஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ட ஏத்தி இறக்கி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது அவருடைய வார்த்தைகள வச்சு. இன்னும் மேற்கொண்டு ஃபெட்டோட சேர்பெர்சன் இவரோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்னா, இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாரோ? அப்படிங்கிறத தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, ஏற்கனவே யுஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத இப்ப தான் டிஸ்கஸ் பண்ணோம். மேபி அடுத்த மே மாசத்துல இவர் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போறாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் நாம இருக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டோட பிரைஸு. கோல்டோட பிரைஸ் காலையில நான் பார்க்குறப்ப ஒரு ரூ. 11,300 இருந்துச்சு. ஆனா, அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு வேகமா இறங்கி ஒரு ரூ. 11,075 வந்துருச்சு நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நாள்ல கிட்டத்தட்ட ரூ. 400 காலி 1 கிராமுக்கு 22 கேரட். அப்படி பார்க்குறப்ப ஒரு பவுனுக்குன்னு பார்க்குறப்ப ஒரு ரூ. 3,000 வரைக்கும் தோராயமா ரூ. 3,000 காலி நண்பர்களே இறங்கியிருக்கு. இது வந்து தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஆனா, ஏற்கனவே இதில இன்வெஸ்ட்மெண்ட் டாப்ல பண்ணியிருப்பாங்கல்ல,
ரீசெண்ட் டேஸில். அதாவது ஏற்கனவே முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் இப்போ இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பண்ணியிருப்பாங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெயினாக தான் இருக்கும். ஆனால் இந்த வலிக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, அக்டோபர் 28, 29 பார்த்தீங்கன்னா, ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. இதில் நம்முடைய ஜெரோம் பவரல் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரேட் கட் ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு டாக் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் 25 பேஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணிட்டாருன்னா, அது நமக்கு 30ஆம் தேதி காலையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு எதிரொலிக்கும். கண்டிப்பாக மறுபடியும் திரும்பவும் ஒரு தங்கம் வந்து ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதிக உச்சத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேனு நம்ம நண்பர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் கோல்டு வந்து மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மேபி நம்மளுடைய ஜெரம் பவரில் அவர்கள் வந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ரிலையன்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1410 ரூபா 12 ரூபா ரேஞ்சில் ரிலையன்ஸ் இருந்துச்சு. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் வரும்னு நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவங்களுடைய ரிசல்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் நண்பர்கள் 70 ரூபா வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருச்சு. அதற்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்னென்னா, மோத்திலால் ஓசல் வந்து ரிலையன்ஸ்க்கு ஒரு 1550 ரூபாயிலேருந்து 1600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்கன்னு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது ஒரு 1380 ருபீஸ் அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. அதிலிருந்தே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100 ரூபா கூடிடுச்சு. இன்னும் ஒரு 100 ரூபா கூடி இருந்துச்சுன்னா நாம் டிஸ்கஸ் பண்ண டைமில் வாங்கியிருந்த நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடைவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஐடிசி ஷேர்ஸ் வச்சுருக்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் கதையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு லாஸ்ட்டாக 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டேருந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம். 2 வருஷத்தில் இதோட எங்களுடைய டிவிடெண்ட் மட்டும்தான் வேணால் இவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமே தவிர்த்து மற்றபடி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூவ் ஆகலை நண்பர்களே. பாருங்கள், உங்களுக்கு நான் சார்ட்டில் வந்து அழகாக தெளிவாக காட்டுறேன். அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2023 மே 2023 பார்த்தீங்கன்னா 390 ரூபா இருந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸில் தான் இருந்திருக்கு, எங்கேயுமே போகலை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் கூட இதுக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐடிசிக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டு குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஷேருக்கு வந்து நல்லா மொங்காங்கு தூக்குத்துவாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டொபாக்கோவுக்கு பார்த்திங்கன்னா 40% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. இன்றைய தேதிக்கு வந்து ஐடிசி பல பிஸ்னஸ் பண்ணாலுமே அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டொபாக்கோ பிஸ்னஸ் தான், அதாவது சிகரெட் பிஸ்னஸ் தான் இருக்குது. ஸோ சிகரெட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுறப்ப அவங்களுடைய சேல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அடுத்த குவார்ட்டருமே இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தற்சமயம் வந்து நம்ம நண்பர்கள் வந்து இந்த ஷேர் மேலே ஏறி ஓடிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு போய் இதில் வாங்க வேண்டிய அவசியம் தற்சமயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ஐடிசி எங்கேயும் போயிடாது, திரும்பவும் கீழே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எங்கேயும் போயிடாது நண்பர்களே. ரீசெண்ட் டேஸில் நண்பர்களே, கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் வெகுவாக குறையதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், அது ஒன்று. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கா நாட்டாமை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், சைனாவுக்கு நான் வந்து நவம்பர் 1லேருந்து 155% வந்து டேக்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டி ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ப்ரெஷரான சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்கள்லாம் பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டு சப்போஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி பீரியடில் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறும். ஆனால் தற்சமயம் பாருங்கள், இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்ச ஒரு காரணத்தினால திரும்பவும் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கோல்டில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி அங்கே இருந்த பணத்தை எடுத்து திரும்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸும் சில்வரோட ப்ரைஸும் நண்பர்களை இறங்கிட்டு இருக்கு. மேபி நம்மளுடைய ஜெரோம் பவுலர்களுடைய வார்த்தை நாளைக்கு இப்போ 29ஆம் தேதி வந்து கண்டிப்பாக பேசுவார். ஏன்னா 28, 29 மீட்டிங் நடக்கும். 29ஆம் தேதி வந்து ஜெரோம் பவுலர்கள் வந்து பேசுவார். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன டிசிஷன் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு ரிசல்ட்டு டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்குது. அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஸ்க்ரீனரில் அப்டேட் ஆகிடுச்சு.
லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, லாஸ்ட் இயரில் இதே குவார்ட்டரில் 588 கோடி தான் ப்ராஃபிட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 833 கோடி அருமையான ப்ராஃபிட்டு. அதுவும் இல்லாமல் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 643 கோடி, இப்போ பார்த்தீங்கன்னா 833 கோடி. குவார்ட்டர்லையும் இயர்லையுமே அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான கிரெடிட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஷேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 4% அளவுக்கு வந்து அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நல்லா நிறைய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டான ரிசல்ட் இல்லைனா கொஞ்சம் புவரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப டிவிஎஸ் வந்து நல்ல ரிசல்ட் தான். மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2% அடித்து வச்சுருக்காங்க. நாளைக்கு இதையும் சேர்த்து ரெக்கவர் பண்ணிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுடைய சார்ட்டை பாருங்கள் நண்பர்கள், நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 3700 வரைக்கும் போன ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ஒரு 200 வரைக்கும் கரெக்டாக இருக்குது. திரும்பவும் இந்த ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்து மேல் நோக்கி ஏறுச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனால் இந்த ஷேர் வந்து இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஆனால் வேறு ஆட்டோ செக்டர் ஷேர்ஸ் இருக்குது. அதனுடைய ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக அது நான் என்ன ஷேர்ன்றதை நம்மளுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நண்பர்களே நம்ம நிறைய தகவல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.